இது டெல்லியில் பிரபலமான அந்த அலிப்பூர் பகுதியில் உள்ள சுற்றுலா பயணிகள் தங்கக்கூடிய அந்த விடுதியில் திடீரென இன்று பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. மின் கசிவு காரணமாக இந்த தீ விபத்து ஏற்பட்டிருக்க கூடும் என்று முதல்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. அந்த தங்கும் விடுதியில் நூற்றுக்கணக்கானோர் தங்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த தீ விபத்தில் எவரும் சிக்கியுள்ளனரா என்பது தொடர்பாக தீயணைப்பு துறையினர் அந்த தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டிருப்பதுடன் அவர்களை மீட்கும் பணியிலும் ஈடுபட்டிருக்கிறார்கள். 10க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வாகனங்கள் அந்த பகுதிக்கு சென்றிருக்கின்றன. இருந்தபோதிலும் தீ கொழுந்துவிட்டு எரிவதாலும் அதனை நெருங்க முடியாத சூழ்நிலை இருப்பதால் தொலைவில் இருந்தவாறு அந்த தீயை கட்டுப்படுத்துவதற்கான முயற்சியில் தீயணைப்பு துறையினர் கடந்த 1 மணி நேரத்திற்கும் அதிகமாக முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றனர். டெல்லியின் மையப்பகுதியில் அலிப்பூர் என்ற இடத்தில் உள்ள சொகுசு தங்கும் விடுதியில் நூற்றுக்கணக்கான சுற்றுலா பயணிகள் தங்குவதற்கு பயன்படுத்தப்படும் அந்த விடுதியில் திடீரென ஏற்பட்டுள்ள தீ விபத்தால் அந்த கட்டிடத்தின் ஒரு பகுதி முழுவதும் எரிந்து கரும்புகை மூட்டம் வானளாவிய அளவுக்கு அங்கு பரவி இருக்கிறது. இதனால் கொழுந்துவிட்டு எரியும் தீயை அணைப்பதற்கு அந்த பகுதி மக்கள், ஊழியர்கள் மற்றும் தீயணைப்பு துறையினர் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரும் ஒருங்கிணைந்து அந்த தீயை அணைப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டு வருகிறார்கள். டெல்லியில் சுற்றுலா பயணிகள் அதிகமாக வந்து செல்லக்கூடிய அந்த அலிப்பூர் பகுதியில் ஏற்பட்டுள்ள இந்த தீ விபத்தானது அந்த பகுதியில் ஒரு பீதியை ஏற்படுத்தி இருக்கிறது. இதையடுத்து தீயை கட்டுப்படுத்துவதற்கு 20க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வாகனங்கள் அந்த பகுதியை சுற்றி தற்போது தீயை அணைப்பதற்காக முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். 100க்கும் மேற்பட்ட பணியாளர்கள் இந்த தீயை கட்டுப்படுத்துவதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அந்த சொகுசு விடுதிக்குள் சுற்றுலா பயணிகளோ அல்லது ஊழியர்களோ சிக்கியிருக்கக்கூடும், தீ விபத்தில் சிக்கியிருக்கக்கூடும் என்பதால் அவர்களை அங்கிருந்து உடனடியாக வெளியே அகற்றுவதற்கான அவசர கால நடவடிக்கைகள் நவீன இயந்திரங்களின் உதவியுடன் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் டெல்லி மாநில தீயணைப்புத்துறை டிஜிபி தெரிவித்திருக்கிறார். அந்த பகுதியில் உடனடியாக தீயை கட்டுப்படுத்தவும் போக்குவரத்து அந்த பகுதியில் செல்லக்கூடிய வாகனங்களை வேறு மாற்றுப்பாதையில் திருப்பிவிடுவதற்கான அறிவிப்புகளும் இப்போது அவசர கால மாற்று வழியாக அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. பொதுமக்களோ அல்லது அந்த விடுதிக்குள்ளோ உயிரிழப்புகள் ஏற்படாத வண்ணம் தீயை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ரித்தி पेट्रोल पंप खोल रखा है इन लोगों ने, बाल्टी से पानी मार, अरे रखेगी